கார் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. 61 கிலோமீட்ரு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ எங்க யோசிக்கிறீங்க? இது 384 ரூபாடா. தெரியலையே, ஸ்க்ரீன்ஷாட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ காய்ஸ் ஒரு பெரிய ஆர்டர் விழுந்துருக்குதுங்க. ஸோ 358 ரூபா. காய்ஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே. நம்ம மார்னிங் பார்த்திங்கன்னா 12 o'clockலேருந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வரையும் நம்ம ஆர்டர் ஓட்ட போகிறோங்க, ரேப்பிடோ ஓட்ட போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 weeks நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ போடல. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேமராவில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விளாக்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் கையங்காலும் வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் நோண்டுறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது எல்லாமே எரர் ஆயிடுச்சு, கரப்ட் ஆயிடுச்சு. சுத்தமாக ஒரு வீடியோ கூட இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days ஆகிடுச்சு. அதை வெளியே எடுக்க முடியல வண்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வண்டி எடுத்து விளாக்லாம் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோ வீடியோ வேணும்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடியோ வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் நம்ம 12 மணிலேருந்து பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். சரிங்க, 3 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ட போகிறோம் ரேப்பிடோ. ஸோ 12 மணிக்கு பார்த்திங்கன்னா லாகின்லாம் பண்ணிட்டோம். நான் ஆர்டர் தாங்க உள்ள. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டணும். ஸோ நம்ம வீடியோ போட்டே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இருக்கும். ஏன் வீடியோ போடல அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீடியோவை எடுத்து வச்சுருந்தேன். நம்ம கேமராவில் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு இது இருந்துச்சு. அந்த ஆப்ஷனில் போய் பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகிடுச்சு. ஒரு வீடியோ கூட இல்லை. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ போடல. அதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது 3 நாள் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ வீடியோ போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டைமே கிடைக்கல, வீடியோவே எடுக்க முடியல. நேற்று ஓடணும். ஸோ நேற்று வந்து நைட்டு தான் ஓடணுமா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி சண்டே மார்னிங் ஆட்டம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் வீடியோ விளாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மண்டே மார்னிங் ஆட்டம் பார்த்திங்கன்னா பார்க்குறீங்கன்னு பார்க்கலாங்க. ஸோ டைமு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் எடிட் பண்ணி வச்சிங்கன்னா போட முடியும். ஸோ ஒர்க் போய்ட்டுருங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே டைம் கிடைக்காதுங்க. மண்டே மார்னிங் இல்லைன்னா பார்த்திங்கன்னா டியூஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மார்னிங் தான் பார்த்திங்கன்னா 11 AM பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். என்ன ஆர்டரே இல்லை. மணி 12:15 பார்த்திங்கன்னா ஆகுது. சும்மா ஒரு டைம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டலான்னு இருந்தோம். ஸோ இன்சென்டிவ்லாம் போட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் பே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக வருதுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கு. 61 கிலோமீட்ரு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா போயிடுச்சுங்க. ஹலோ, சொல்லுங்கள். ஆமாங்க.
என்னங்கண்ணா? சரிங்கண்ணா. ஓகே ஓகே. சரி வாங்க வாங்க. ஸோ வாய்ஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ ஆர்டர் உள்ளுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வேறு யாருக்கோ விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அப்செட் ஆகிடுச்சு. அப்புறம் நெட்வொர்க் ஏறதுனால பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஓடிடி 680. ஓகே ப்ரோ. எங்கே யோசிக்கிறீங்களா? சோலாரா? லக்காபுரம் போடணுமா? ஓகே சார். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ப்ரோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து ப்ரோ பண்ணிக்கலாம். சரி. ப்ரோ ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா வந்துருக்குதுங்க. இந்த ஆர்டர் வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். எத்தனை ஆர்டர் ஓட்டணும்னு தெரியல. நான் பேசுறது ஒன்று கேட்குதாடா கரெக்டாக? ஒழுங்கா இது 384 ரூபாடா. தெரியலையே. ஸ்க்ரீன்ஷாட்டு அப்செட் பண்ணிட்டேன். ஸோ காய்ஸ் ஒரு பெரிய ஆர்டர் விழுந்துருக்குதுங்க. ஸோ 358 ரூபா. சோலார் பஸ் ஸ்டாண்டில் இருந்தாண்டா. இது கஸ்டமருக்கு அப்படியே கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ஹலோ ப்ரோ, ரேப்பிடோங்க ப்ரோ. பிக்கப் எங்கேங்க ப்ரோ? சோலார் பஸ் ஸ்டாண்டா? புரியல ப்ரோ. ட்ராப் டிஎன் காலேஜா? ஓகே சரி ஓகே ப்ரோ. நான் பக்கத்தில் தான் இருக்கேன், வந்துடுறேன் ப்ரோ. ப்ரோ நீங்கள் தானா? கேஎன் பாளையம் ப்ரோ. கேஎன் பாளையம். இந்த இது ஓடிபி சொல்லுங்க. $1492. ஓகே. கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி அதான்
சரி ஓகே வாங்கப்பா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 65 கிலோமீட்ரு. பார்ப்போம். இதுக்குள்ளே தான் காமிக்குது. ப்ரோ 461. நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறீங்களா? 500 வச்சுக்கோங்க. சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே. இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ 500 வந்திருக்குங்க. ஸோ 461 ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 40 பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டரு இங்கே விழுவாது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ விழுவுங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கும், கொடிவேரி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8 கிலோமீட்ரு உள்ளேங்க. ஸோ கடம்பூர் அப்படின்ற ஒரு ஊர் பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்ரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் கோபி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போனோம்னா எதுவும் ஆர்டர் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக 200 பெட்ரோல் அடிச்சுக்கிறோம். ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 97,976 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஓடிடுச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது 1 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துச்சுன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஓடி இருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எத்தனை ஆர்டர் தெரியுமாங்க ஓட்டியிருக்கோம்? 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8.5 கிலோமீட்ரு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 61 ரூபாங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாயை பே பண்ணிட்டாங்க. 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஆர்டரு. சாரிங்க வாயே உள்ளது. அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணவே இல்லை, நினச்சி கூட பார்க்கல அந்தளவுக்கு பெருசாக ஆர்டர் விழுவுன்னு. ஸோ ஒரு 55 கிலோமீட்டருக்கு விழுந்துச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணலான்னு போயிட்டோம். அவங்க ஒரு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சொன்னாங்க, லொக்கேஷன் மாற்றி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷன் நம்ம போட்டு கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணி விட்டு வந்தோம். ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை, 400 சில்லறை என்னமோ வந்துச்சு சம்திங். பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க பே பண்ணாங்க. 500 ரூபா கிட்டத்தட்ட வந்துச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 570 ரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்துச்சு. ஒரு 200 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடித்தாங்க அப் அண்ட் டவுன் போயிட்டு வரத்துக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு நம்மள்ட்ட. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போக பார்த்திங்கன்னா மீதி 370 ரூபா நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் கேஷாக நின்றுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு என்னன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த மாதிரி நம்ம கண்டென்ட் போடலான்னு பார்த்திங்கன்னா வீடியோ கீழே பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம போடலாம். ஓகேங்க, பாய்.